இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 14வது வசனம். உங்கள் காரியங்களில் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவுது. இன்றைக்கி கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அதை அன்போடு செய்யணும்னு சொல்கிறார். அன்புக்கு ஒரே அடையாளம் நம் தேவன் தான் இல்லையா? அவர் தனது ஒரே பேரான குமாரனை நமக்கு இந்த உலகத்திலே கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் இல்லையா? குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய பிதாவாகிய தேவன் தன் குமாரனை நமக்கு கொடுத்து அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்பு ஆகாபே அன்புன்னு சொல்லப்படுது. அந்த அன்புக்கு இணையே இல்லை. இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் அன்பு செய்வதில் எல்லா காரியங்கள்லையும் அன்பாய் செய்யணும்னு சொல்கிறார். யோவான் 13ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தில் ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன்னு சொல்கிறாரு. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக பந்தி இருக்க போகிறாங்க இல்லையா? அதுக்கு முந்தின நாட்களில் இந்த காரியம் நடக்குது. அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களினுடைய கால்களை கழுவுகிறார். அப்போ அந்த தாழ்மையை அவர் காண்பிக்கிறார் இல்லையா? மாதிரியை அவர் காண்பிக்கிறார். அதை போல் தங்களுடைய சீஷர்களும் இருக்கணும்னு தேவன் விரும்பினார். அதனால் அவர் உங்கள் கால்களை கழுவுறது போல் நீங்களும் ஒருவருக்கொருவர் இதை செய்யுங்க, இதை செய்யும்படியாய் மாதிரியை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன்னு சொல்கிறார். அதுபோல் நம் மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமை உள்ளவர்களாய் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கணும் என்கிற காரியத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே வெளிப்படுத்தினதை பார்க்குறோம். அப்போ அங்கே மனத்தாழ்மையை காமிக்கிறாரு. கீழ்ப்படிதல் இன்னொன்று இல்லை, இதெல்லாம் தேவனுடைய சித்தம் தான். அதெல்லாம் தான் குமாரன் கிறிஸ்து நிறைவேற்றுகிறத பார்க்குறோம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்க, அன்பு திரளான பாவங்களை மூடும்னே சொல்கிறாரு. அப்போது அன்பு செலுத்துறதுல எப்படி இருக்கணும்? ஊக்கமாக இருக்கணும். அதே போல் நம்ம அன்பு செலுத்தும் போது அது பாவங்களை மூடி போடும். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒருவர் துரோகம் செய்கிறார்கள்னு இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் அன்பாக இருந்து பாருங்கள், அது அவங்களுக்கு தான் அது வெட்கத்தை உடுத்தும். அப்போ அந்த பாவத்தை அது மூடி போட உங்களுக்கு விரோதமாக செய்கிற பாவத்தை கூட கர்த்தர் மூடி போட்டுருவார். அது ஒன்றும் உங்களை மேற்கொள்ளாதபடி காப்பார். 1 தீமோத்தேயு 1:5 பார்க்குறோம். கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்தில் பிறப்பது தான் அன்பு அப்படின்றார். கற்பனையின் பொருள் என்ன? 2 கற்பனை தான். நம் தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, சிந்தையோடு அன்பு கூறணும். இன்னொன்று, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறு. அப்போ சுத்தமான இருதயம், நல் மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம், இதில் பிறக்கிறது தான் அன்புன்னே சொல்கிறாரு. அதே போல் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க கடவும். ஏனெனில் அன்பு யாரால் உண்டானது? தேவனால் தான் உண்டானது இல்லையா? அன்புள்ளவன் எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார்னே 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தில் பார்க்குறோம். அவர் அன்பின் தேவனாக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 12:31 பார்க்குறோம். இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிகமான மேன்மையான வழியை உங்களுக்கு காண்பிக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ வரங்களை நாடும்போது கர்த்தர் இன்னும் அதிகப்படியான வழிகளை நம்மை மேன்மைப்படுத்துகிற வழியே உங்களுக்கு காண்பிப்பேன்ன்றாரு. அதில் முதலாவது அன்பை நாடு, அடுத்து ஞான வரங்களை விரும்புங்க, விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள்னு சொல்கிறார். அப்போ அன்பு தான் எல்லாத்துலேயும் பிரதானமாக இருக்குது. ஞான வரம் வேணும்னு நம்ம கேட்கணும். அதே போல் தீர்க்க தரிசன வரத்தின் ஆவியை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளும் போது வரும் காரியங்கள், நிகழ்காரியங்களை எல்லாம் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். ரோமர் 13ஆம் அதிகாரம் 8-10 வசனத்தில் பார்க்குறோம். ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவதில் கடனாளி அல்லாமல் மற்ற எல்லாவற்றிலும் ஒருவருக்கொருவர் கடன்படாதிருங்கன்னே சொல்கிறார். அன்பில் மாத்திரம் கடன் படுறவங்களா இருக்கலாம், ஆனால் மற்ற எந்த காரியத்திலையும் கடன்படாது இருங்க. பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். என்ன சொல்கிறாரு? நியாயப்பிரமாணத்தின் சட்டதிட்டங்கள் இல்லையா? அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாக இருக்கானாம், பிறனிடத்தில் அன்பு கூறுகிறான். அதே போல் தேவ பக்தியோடு சகோதர ஸ்நேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்கள்னு 2 பேதுரு 1:7 பார்க்குறோம். அப்போ அன்பு தான் பிரதானமாக இருக்குது.
நீங்கள் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அன்பை குறித்து 13 வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது தியானித்து நம்ம பார்க்கலாம். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தில் சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கும்படி தேவனாலே போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்போது ஆவிக்குரிய சகோதரர்களுக்கு இடத்துலையும் நம்ம எப்படி அன்பு கூறணும் இல்லையா? அதெல்லாம் நம்ம தேவனால் போதிக்கப்பட்டு இருக்கிறோம். அன்பே பிரதானமாக இருக்குது இல்லையா? அந்தபடியே நீங்களும் மக்கதோனியா நாட்டில் உள்ள சகோதரர் எல்லாருக்கும் செய்து வருகிறீர்கள். சகோதரரே, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும் அப்படின்னு பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்க பட்டணத்துக்கு எழுதுகிற நிருபத்தில் இவ்வாறு எழுதியிருக்கிறார். யோவான் 15:17 பார்க்குறோம், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டுமென்றே இவைகளையெல்லாம் உங்களுக்கு கற்பிக்கிறேன்னே சொல்கிறாரு இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் அன்பாக இருங்கன்னே நமக்கு கற்பிக்கிறார். 1 கொரிந்தியர் 8:1 பார்க்குறோம், அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்கும். இன்னும் தேவனிடத்திலே நம்மை பக்தியாய் நடத்துவதற்கு அன்பு பிரதானம். ஏன்னா கர்த்தரிடத்துல முதலாவது நாம் அன்பு கூறணும். நாம் அன்பு கூறுவதற்கு முன்பாகவே அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார்னே வசனம் இருக்கு இல்லையா? இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே தாயின் கருவிலே நம்மை தெரிந்து கொண்டு நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர் இருக்கிறார். நம்மை அழைத்த தேவன் நம்மை நீதிமானாக்கினவர்களை மகிமையில் கொண்டு போய் நிறுத்துகிறவராக இருக்கிறார் தேவன் இல்லையா? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் பார்க்குறோம், ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து, தேவன் எதற்காக நம்மளை அழைத்திருக்கிறார்? தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கவும், மற்றவர்களை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நடத்தவும், தேவ அன்பை வெளிப்படுத்தவும், நித்திய ராஜ்யத்தை நாம் மற்றவங்களுக்கு காட்டவும், அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை நம்ம வெளிப்படுத்துகிறோம் இல்லையா? அதே போல் கர்த்தருடைய காரியங்கள், தேவனுடைய சித்தம் என்னதென்று நாம் அறிந்து செயல்படுறவர்களாக இருக்கிறோம். அப்போ அழைப்புக்கு பாத்திரவான்களாக நம்ம நடந்து கொள்ளணும். எதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறாரோ அதை மனதில் எண்ணி நடக்கிறவங்களாக இருக்கணும். மனத்தாழ்மை, சாந்தம், பொறுமை உடையவர்களாக இருந்து அன்பிலே ஒருவருக்கு ஒருவர் தாங்குங்கன்னே சொல்கிறாரு. சமாதான கட்டினால் ஆவியில் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்க. சமாதானத்தினாலே உங்களை கட்டி கொள்ளுங்க, ஆவியில் ஒருமனப்பாட்டிலே ஜாக்கிரதையாக இருங்கன்னே சொல்கிறார். அதனால் இன்றைக்கி கர்த்தர் நமக்கு கற்பித்த இந்த வசனத்தின்படியே எல்லா காரியங்களிலும் நாம் அன்போடு செய்யணும். அப்போ மற்றவர்களையும் நாம் காட்டுகிற அன்பை அவங்க அக்கிரமக்காரர்களாக இருந்தாலும் நாம் காட்டுற அன்பில் அவங்களும் ஒரு நாள் மாறுவாங்க. அது தேவன் நிச்சயமாய் செய்வார். விசுவாசிப்போம். ஆமேன்.